மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். உங்கள் அனைவருக்கும் உலக பெண்கள் நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய சிறப்பு பகுதி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருப்பவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், அதாவது ஒரு பல்துறை வித்தகர் என்றே அவரை நாம் சொல்லலாம். மருத்துவத்துறையில் ஏராளமான சாதனைகளை புரிந்து ஏராளமான விருதுகளை பெற்றவர் மட்டுமல்ல, மருத்துவத்துறையின் மிகப்பெரிய நிலையங்களில் இருக்கக்கூடிய துறைகளில் தலைவராக பணியாற்றி சிறப்புற தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பவர். அது மட்டுமல்லாமல் இன்றைய தொழில்நுட்ப உலகில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய நோயாளிகளை எப்படி சென்று அடைய முடியும், அவர்களுக்கு எவ்விதமான ஆலோசனைகளை வழங்க முடியும் என்ற வண்ணம் பல அப்ளிகேஷன்ஸ், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை உருவாக்கி அதன் வாயிலாகவும் பல தகவல்களை கொடுத்து கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லாமல் மீடியா துறையையும் இவர் விட்டு வைக்கவில்லை. இவர் 2 குறும்படங்களையும் இயக்கியுள்ளார். அப்படிப்பட்ட மிக சிறப்பான ஒரு அழைப்பாளர் தான் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, மருத்துவர் ஹெப்சிபா கிருபாகரன் அவர்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீங்க மேடம்? நல்லா இருக்கேன். சிறப்பு. உங்களுக்கு உலக பெண்கள் நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சிறப்பு பகுதிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கிறீங்க. உங்களோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு பல்கலை வித்தகர் நீங்கள். ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறீங்க, ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறீங்க, ஏராளமான பொறுப்புகளை வகித்திருக்கிறீங்க. ஸோ இவ்வளோ ஒரு நீண்ட நெடிய பயணம் உங்களுடைய பயணம். அதை படிக்கும்போது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் உலகை நீங்கள் விட்டு வைக்கல. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் வாயிலாக என்னென்ன ஆலோசனைகளை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய அந்த ஓபிக்கு வரப்போ கேள்விப்பட்டிருக்கேன், அந்த QR கோடெல்லாம் இருக்குது. ஸோ அந்த QR கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணுறப்போ ஸோ மகளிருக்கு தேவையான ஆலோசனைகள் என்னென்ன வேணும், மகப்பேறில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுக்குறதையும் பார்த்துருக்குறேன். மீடியா துறையும் நீங்கள் விட்டு வைக்கல. குறிப்பாக 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். இன்னும் தெரியாத ஒரு சில பக்கங்கள் எங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ உங்களுடைய படிப்பு அனுபவம் இதெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவராக இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது கடவுளோட அனுகிரகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு தொழிலில் 2 பேஷண்ட்டை அட் அ டைம் நாங்கள் அவங்கள வைத்தியம் பண்ணுறோம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் இது மற்ற எந்த தொழிலையும் அது மாதிரி 2 பேஷண்ட்டை சைமல்டேனியஸாக வைத்தியம் பண்ணுறதில்ல. ஸோ இது கடவுளோட பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் தான் ஃபுல்லாக படித்தேன். MDO, DGO, அதுக்கப்புறம் PhD, DSc எல்லாமே ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில் படித்து அதோட இதுதான் என்னோடய வாழ்க்கையை முன்னேற பண்ணிச்சு. கண்டிப்பாக, நிச்சயமா மேம். இப்போ மருத்துவத்துறை அப்படிங்கிறப்ப அங்கேயே நான் பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றேன். நிச்சயமா மேம். நீங்கள் மருத்துவத்துறை அப்படிங்கிறப்போ அதில் எல்லா துறைகளிலுமே ஏராளமான உட்பிரிவுகள் அப்படின்னு இருக்குது. இப்போ மருத்துவத்துறையிலும் இங்கே நிறையா உட்பிரிவுகள் அப்படின்லாம் இருக்குது. பல் மருத்துவம், கண் மருத்துவம் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பாக இந்த மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம் இதை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம், அதுலேயும் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கணும் ஃபஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கு நான் டாக்டராக இருக்கிறேன், மருத்துவத்துறையில் இருக்கேன் அப்படின்னா அது முக்கிய காரணம் என்னோடய தகப்பனார். என்னோடய தகப்பனார் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சோடு சேர்ந்து ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுவாங்க. முக்கியமாக கேன்சர் பகுதியில் போயிட்டு ரொம்ப அவங்க விசிட் பண்ணும்போது அந்த ஜென்ரல் வார்டில் நிறைய பேஷண்ட்ஸுங்க தூரக்கிருந்து அட்மிட் ஆகிட்ருப்பாங்க. அவங்கள டெய்லி பார்க்குறதுக்கு ஆளுங்க இருக்காது. ஸோ நாங்கள் போகும்போது அவங்க எங்களை ரொம்ப ஆசையாக வரவேற்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப முகத்தில் அவ்வளோ ஒரு மறுமலர்ச்சி இருக்கும். அதை பார்க்கும்போது ஏன் நம்ம அப்போ நான்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு அப்போ ஏன் நம்ம மருத்துவர் ஆகக்கூடாதுன்றது அன்னைக்கு தான் நான் நிர்ணயம் பண்ணினேன். ஸோ எங்கள் அப்பா தான் முக்கிய காரணம். அப்பாவோட இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்பா கூட பண்ணது. அப்பாவோட பேர் என்னன்னு? ஆர்ஏ நவமணி. சூப்பர் சூப்பர். ஸோ நிச்சயமாக நமக்கு சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிறது, நிறையா ஸ்பார்க் கிடைக்கும். ஆனால் அதில் உத்வேகத்தோடு செயல்படுத்தி வெற்றி காண்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்று தான். அப்போ அந்த வகையில் மருத்துவத்துறை அப்பாவோடு நீங்கள் அந்த பயணம் செஞ்ச அந்த பயணம் மருத்துவத்துறை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை, ஒரு ஆசையை, ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே தூண்டி இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அதை அடைவதற்கான சவால் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக உண்டு. ஏன்னா படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து அந்த சவால்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமானது எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குறிப்பாக ஒரு பெண் குழந்தை பள்ளி பருவம் முடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க கல்லூரி படிப்பு எடுத்து போகிறதெல்லாம் பலருக்கு அது கனவாகவே போயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எதிர்கொண்ட அந்த படிக்கக்கூடிய காலகட்டத்தில், பள்ளி பருவத்தில் இருந்து அந்த மருத்துவத்துறை படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ். அம்மா ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்தாங்க.
ஸோ அவங்க வந்து படிப்படி நான் முக்கியத்துவம் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கணும். முதல் ஆசிரியரும் பெஸ்ட் ஆசிரியரும் எங்கள் அம்மா தான். சிறப்பு. ஸோ கோடைக்கால விடுமுறையில் அடுத்த கிளாஸுக்குரிய பாடத்தெல்லாம் நடத்தி முடிச்சிடுவாங்க எங்களுக்கு. ஓ, ஸோ ஒரு 3-4 பாடம் முடிச்சிடுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது எங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்பா வந்துட்டு எதை கேட்டாலும் அடுத்த நிமிஷம் புக்கு சம்மந்தமாக, அந்த காலத்தில் கொஞ்சம் காஸ்ட்லி, அப்போல்லாம் ஜெராக்ஸ்லாம் எடுக்க முடியாது, கண்டிப்பா. புக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, மெடிக்கல் புக் காலையில் கேட்டால் சாயங்காலம் வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அம்மாவுடைய பேர் எஸ்தர். எஸ்தர். கண்டிப்பா. அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அம்மா அப்படிங்களுடைய பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக இன்றைக்கி நான் முத கேள்விப்படுறேன். நிச்சயமாக நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் கூட யாராவது ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கோடை விடுமுறையிலேயே அடுத்த வருடத்திற்குரிய அந்த ஒரு பள்ளி படிப்பையோ அடுத்த ஒரு என்ன வகுப்பிற்குரிய படிப்புகளை முதலே எடுக்கிறப்போ நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட உள்ள என்ட்ரி ஆகிறப்போ நமக்கு எதுவுமே பேர்டனாக தெரியாது, ஈஸியாக ரொம்ப ரொம்ப இருக்கும். ஸோ இந்த மருத்துவத்துறை வந்ததுக்கப்புறம் பணி செய்ய ஆரம்பித்தப்போ தொடக்க காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு மருத்துவர், ஆனால் ஒரு தொடக்க காலம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு கடினமான ஒன்றாக தான் இருக்கும். நம்மளை ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு போய் அதில் சவால்கள் நிறைய பேருக்கு மத்தியில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பணி அனுபவம், அதில் எதிர்கொண்ட சவால்கள் இல்லை. பணியில் வந்து எந்த பணியை எடுத்தாலும் நம்ம அதை முழு மனசாக ஆசையோடு செய்யும்போது அது பாரமாகவே இருக்காது. அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நான் எந்த காலகட்டத்துலேயும் அது ஒரு சுமையாக நான் கேட்டதே இல்லை. ஆனால் எங்கள் மருத்துவத்துறையில் இது மகப்பேறு இதில் 24 மணி நேரமும் எப்போ வேணாலும் குழந்தைங்க பெறதுக்கு வருவாங்க. அதனால் குடும்ப சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு குடும்பத்தில் கணவருடைய சப்போர்ட்டு, குழந்தைங்களும் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கணும். அது எனக்கு கிடச்சிச்சு. கடவுள் கிருபையால் சப்போர்ட் கம்ப்ளீட்டாக கிடைச்சதுனால எனக்கு அது வந்து ஒரு சவாலாகவே இல்லை, ரொம்ப ஈஸியாக மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்னது ரொம்ப 100க்கு 100 உண்மை. என்ன அப்படின்னா அது எல்லா துறையை காட்டிலும் குறிப்பாக மருத்துவத்துறையில் நேரம் காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு எமர்ஜென்சி திடீர்னு வாங்க அப்படின்னு எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் அழைப்புகள் வரலாம். அப்போ அந்த அழைப்புகளுக்கு நாம் செல்ல தயாராக இருக்கணும்னா நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அதை ஒத்துழைக்கணும். கண்டிப்பாக அது எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியம்னு சொல்லணும். எங்கள் கணவரோ சரி குழந்தையோ சரி ஏமா விட்டுட்டு போகிறேன்னு கேட்க மாட்டாங்க. நிச்சயமா. திடீர்னு ஒரு வேளை நைட்டு தூங்கும்போது நம்ம இருக்கலாம், திடீர்னு எமர்ஜென்சின்னு கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம போயிருப்போம், அன்றைக்கி விடிய நம்ம அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கும். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது அங்கே நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஓகே போயிருப்பாங்க, இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கனால ஒரு வேலைக்காக சென்று இருப்பார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு குடும்பத்தார் நமக்கு கிடைப்பது வந்து ரொம்ப ரொம்ப வரம் தான். அது இந்த துறையில் மட்டுமே, எல்லா துறையிலும் எல்லாருக்குமே அப்படி கிடைக்கும். எல்லா பெண்களுக்கும் அது கிடைக்கணும். கண்டிப்பாக. நிச்சயமாக உலக பெண்கள்னால இது இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக நம்முடைய எப்சிபா அம்மா கிட்ட இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவங்களோட குடும்பத்தினர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு இல்லத்தில் ஒரு பெண்ணானவர்கள் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த குடும்பத்தார் முழு ஒத்துழைப்பையும் மனதார என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா நிச்சயமாக அவங்கள போல வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், வெற்றி பெறலாம். இப்போ அப்படி தொழில்நுட்பம் பக்கம் கொஞ்சம் வருவோம். டெக்னாலஜிஸ், ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்குறப்போ அதில் சொல்லி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம், இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு? அது என்னோட மருத்துவக் கல்லூரியோட ஆசிரியர்களுக்கு தான் அந்த சிறப்பு போய் சேரணும். எங்கள் சீஃபெல்லாம் வந்துட்டு டாக்டர் காலின்ஸ், டாக்டர் லலிதானந்த சுப்ரமணியம்லாம் ஒரு இதுக்கு மீட்டிங்க்கு போகணுன்னா நாங்கள் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அதனால் வந்து அந்த இது ஆராய்ச்சி பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நோக்கம் எங்களுக்குள்ளே விதைச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே இந்த அப்ளிகேஷன் ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பேஷண்ட்டோட ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை எதுக்கு. இப்போ ஒரு நடுத்தர வயது உள்ள பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும். அதை முன்கூட்டியே கண்டறிஞ்சு அவங்க தேவையான வைத்தியத்துக்கு அணுகலாம். அது வந்தனால தான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக அதை பண்ணினோம். ஒரு 4 விதமான ரிஸ்க் அதில் அசஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இருதய நோயாளி இருக்கா கண்டுபிடிக்கலாம், இதில் வந்து போனில் வந்து அதோட தன்மை குறையறதான்றதை கண்டுபிடிக்கலாம், தூக்கமின்மை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த நடுத்தர வயசில் இருக்கும்போது ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த ரிஸ்கெல்லாம் கண்டுபிடிக்கும்போது இது மார்பக புற்றுநோய் இருக்கா சில கொஸ்டின் மூலமாக அது கண்டுபிடிக்கலாம். குடும்பத்தில் அது மாதிரி இருந்தது. அந்த சில கொஸ்டின் மூலமாக சில ரிஸ்க் 1% 2% கண்டுபிடிக்கலாம். அது வந்து அவங்களே போட்டு பார்க்கலாம். கடைசியில் அது வந்து பிரிண்ட் அவுட்டாகவும் வரும். ஸோ அது டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம். அதனால் வந்து அது ஏன் நம்மளும் அது பண்ண முடியாது. அந்த QR கார்டு இப்போ நீங்கள் பூக்காரமாக கூட QR கோடு வச்சுருக்காங்க. அதனால் QR கோடை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது
அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி தான் தோணுச்சு. நிச்சயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உலகில் வந்து எல்லா இடங்களிலுமே என்னன்னா நம்மளுடைய கைபேசியில் உலகமே தான் சொல்கிறாங்க. அப்போ எங்கேயும் போனோம், திடீர்னு தேவையா உடனே ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், அதில் என்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இது இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்பத்தோடு நாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுது யாருக்குனாலும் எளிதில் அது போய் சேர்ந்துடும். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ இந்த தொழில்நுட்பம் அப்ளிகேஷன்ஸ் இதை தாண்டி வேறு ஏதாவது இன்னும் ஃபியூச்சர் பிளான்ஸ் எதுவும் வச்சுருக்கிறீங்களா மேம்? இல்லை, தொடர்ந்து ஒரு மருத்துவர் வந்து லைஃப் லாங்காக படிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு புதுசாக ஏதாவது வருது, அதை நம்ம வந்து ஏற்றுட்டு அதை அப்ளை பண்ணுறது நம்மளோட கடமை. நிச்சயமாக. இப்போ புத்தகங்கள் அப்படிங்கிறப்போ ஒரு பிஸியான ஷெட்யூல் நேரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக மருத்துவத்துறையில். ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, திடீர்னு இருப்பார் எங்கன்னு கேட்டால் இன்றைக்கி நான் அங்கே போயிருக்கிறேன் எங்கே போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்போது அந்த ஒரு சூழலில், அப்படிப்பட்ட சூழல் தான் நிச்சயமாக எல்லா மருத்துவர்களுக்குமே இருக்கும். எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே உடனடியாக செல்லக்கூடிய ஒரு சூழல். அப்போ இதில் குடும்பத்தை ஒரு பக்கம் பார்க்கணும், தன்னுடைய மருத்துவ பணியை ஒரு பக்கம் பார்க்கணும், தன்னுடைய தனிப்பட்ட பணிகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதற்கு மத்தியில் அந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க, வெளியிட்டிருக்கிறீங்க. அது குறிப்பாக அந்த மகளிருக்கான ஒரு ஆலோசனைகள் சம்மந்தப்பட்ட ஏராளமான புத்தகங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை எழுதக்கூடிய எண்ணம் எப்படி தோணுச்சு? அதில் ஏதாவது இடர்பாடுகள் எதுவும் சந்திச்சிங்களா? இல்லை அதுக்கான டைம்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி தான் குடும்பத்தார் நிச்சயமாக நம்மளுக்கு ஃபோர்கோ பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டீல் பண்ணி நம்ம கண்டிப்பாக அதை எழுதுறதுக்குரிய டைமை நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்கும். அது முக்கிய காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய மாணவர்களுடைய தூண்டுதலும் அதில் முக்கிய கட்டமாக இருக்குது. இது நீங்கள் இவ்வளோ பேராசிரியர் இருக்கும்போது ஏன் இது பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்தபோது, அதே மாதிரி எங்களுடைய டீன் முதல்வர் ஒருத்தர் குணசாகரன் ஒருத்தர் இருந்தார். அவர் யூ டூ இட் அப்படின்ட்டார் ஒரு நாள். யூ ஹாவ் டு டூ இட்னும் போது கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. அவரோட ஆலோசனையில் தான் ரொம்ப அது பண்ணது. கண்டிப்பாக. இன்னொன்று புத்தகம் எழுதுறது அப்படிங்கிறப்போ அவ்வளோ சாதாரண விஷயம். புத்தகத்தில் எப்போவுமே என்னென்னா அது எழுத்து வடிவில் வந்துருச்சு அப்படின்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாகத்தான் இருக்கணும். அப்போ அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணணும். அப்போ அவ்வளோ சாதாரண விஷயம். அப்போ அந்த ரிசர்ச் ஆராய்ச்சி அதுக்கெலாம் எவ்வளோ நாள் ஒரு புத்தகம் எழுதுவதற்கு எவ்வளோ காலம் உங்களுக்கு எடுத்துச்சு? அது நாங்கள் 3 நண்பர்கள், அதாவது ஒரு வாழ்க்கையில் முக்கியமான அது வந்து குடும்பம், நண்பர்கள், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் 3 பேரும் ஒன்றாவே படித்தோம். ஸோ 3 பேரை டிஸ்கஸ் பண்ணி எழுதிடும் போது ஒரு 3 பேரோட பிரெயின் அதில் ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக. அவங்க பேரை நீங்கள் இப்போ சொல்லலாம். அவங்க என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் நளினி அலெக்சாண்டர், இன்னொருத்தவங்க டாக்டர் ஆர் பிரேமலதா. ஓகே. ஸோ எல்லாருமே பேராசிரியர்களாக இருந்ததுனால நாங்கள் ஒன்றாவே படித்தோம். அதனால் எங்களுக்கு அந்த இன்னும் நட்பு தொடருது. கண்டிப்பாக. இப்போ அதாவது பன்முகத்தன்மை அப்படிங்கிறப்போ ஒரு புக் ஆத்தராக, ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர், அப்போ அதுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணும், அந்த கண்டென்ட் கிரியேட்டராக, அதோட போதாக வரைக்கும் ஒரு ப்ரொஃபஸர், பேராசிரியர் அப்படிங்கிறப்போ. இப்போ பேராசிரியர் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு மருத்துவர் எப்போதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் பேராசிரியராக இருந்தால் இன்னும் அதிகமாக விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஒவ்வொரு துறையிலும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த அப்டேட்ஸை நாம் கற்றுக்கொண்டால் தான் பிற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுடைய பேராசிரியர் அனுபவத்தை பற்றி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் கிளாஸ் எடுத்தது, மாணவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாணவர்களோடு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம நிறையா கற்றுக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து அப்டேட்டடாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளும் படிச்சுட்டு போகணும். ஸோ அவங்க சில சமயம் அவங்களே கூட டயக்னோசிஸ் நல்லாவே பண்ணுவாங்க. அதை அவங்க சொல்லும்போது சில ஃபைண்டிங்ஸ் புதுசாக கூட சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப மாணவர்களோட இருக்கிறது தருணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்மளும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், அவர்கிட்ட இருந்து நம்மளும் கற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா. இப்போது இன்றைக்கி ஏராளமான பெண்கள் இன்றைக்கி மாதா தொலைக்காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ மகளிர் மற்றும் மகப்பேறு அப்படிங்கிற ரிலேட்டடாக அவங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால், நீங்கள் நிறையா நோயாளிகள், நிறையா பேஷண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவர்கள் வாயிலாக என்னென்ன சிக்கல்களை ஏராளமாக எதிர்கொள்கிறார்கள், எதனால் எதிர்கொள்கிறார்கள், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அத்துப்படி. ஸோ அப்போ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? மகளிர் மேற்கொள்ளுடைய சிக்கல்களா? சிக்கல்கள் என்னென்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கேஸில் ஏராளமான கேஸஸ் எதை பேஸ் பண்ணி வருது, எதனால் அது வருது? இப்போ நிறைய பேர் ஷிஃப்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறாங்க பெண்கள்.
அப்போ கர்ப்ப காலத்தில் கூட செக்கப் வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது, அதனால் வந்து அவங்களுடைய உடல் பருமன் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி உடற்பயிற்சி பண்ணுறதுக்கோ நடக்கிறதுக்கோ அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, எல்லாமே ரிமோட் ஆகிடுச்சு. ஒரு ஏசி ஆன் பண்ணால் கூட எழுந்து போகணுன்ற அவசியம் கிடையாது, டிவி இதிலெல்லாம் வந்துட்டு உடற்பருமன் ஜாஸ்தி ஆகுது. உடற்பருமன் வரும்போது அது சார்ந்து உள்ள வியாதிகள், சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அந்த மாதிரி இருதய நோய் எல்லாமே வருது. அதே மாதிரி இப்போ குழந்தையின்மையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி தான் அவங்க வந்து கொஞ்சம் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் டிலேடாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, முதல் குழந்தைய தள்ளி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருக்குது. முந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உடைய நோயாளிகளுடைய தன்மைகளே வேறே ஆகுது. கண்டிப்பாக மேம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம கையாண்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வாழ்க்கை முறை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். உடற்பயிற்சி, உணவு, இது ரெண்டும் இருந்தால் டாக்டர்கிட்ட அணுகவே வேண்டாம். உடல் நலமாக இருக்கிறதுக்கு இது ரெண்டும் வேணும். சரிவிகித உணவு, ரொம்ப காஸ்ட்லியான உணவு சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. ஆர்டினரி கீரைகள், காய்கறிகள், அந்த மாதிரி உணவுகளே ரொம்ப போதும். வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக நெல்லிக்காயிலே எத்தனையோ விஷயம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன இது அந்த காலத்தில் எல்லாரும் அனுபவித்து சாப்பிட்டதே திருப்பி சாப்பிட்லாம். அந்த மாதிரி கார்டன், கிச்சன் கார்டன் வைக்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணணும். வந்து இப்போ சப்போஸ் அவங்களுக்கு வந்து கேப் தான் வருது, அது மாதிரி இருக்குது, போகிறாங்க, ஆஃபீஸ் போயிட்டு வராங்க அப்படின்னா வரும்போது ஒரு பஸ் ஸ்டாப் முன்னாடி இறங்கிக்கலாம். ஷாப்பிங் போகும்போதும் நடந்து போகலாம், இல்லை கொஞ்சம் தூரம் நிற்பாட்டிட்டு நடந்து போகலாம். ஸோ வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இதை வந்து உள்நோக்காக வச்சுக்கணும். உடற்பயிற்சி, உணவு கரெக்டாக இருக்கணும். டைம்லி ஃபுட், ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் டைம்லி ஃபுட். ரொம்ப டிலேடாக சாப்பிடும்போது அதோட அப்சார்ப்ஷன் அதெல்லாம் வந்து வேரி ஆகுது. நம்மளுக்கு இன்டர்னலாக ஒரு சைக்கிள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த என்வாயன்மெண்ட் ஆல்சோ. நம்ம எப்படி அதை உள்வாங்குறோம் அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா லேசியாக தான் இருக்க போகிறோம். ஸோ சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல வாழ்க்கை முறையை மாற்றணும், நல்ல நண்பர்களோட பழகணும், நல்ல சிந்தனை இருக்கணும், கடவுளோட ஐக்கியமாக ஒரு காரியம் பண்ணும்போது கடவுள் சிந்தனையோடு பண்ணும்போது கடவுள் எனக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாராலையும் பண்ண முடியும். பெண்கள் நாட்டின் கண்கள். மாந்தரா பிறப்பதற்கு மாந்தவம் படுக்க வேண்டும்னு கவிமணி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ பெண்கள் தான் அச்சாணி, ஒரு குடும்பத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே பெண்கள் அச்சாணி. அவங்களால பலவித இதை ஒரே சமயத்தில் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் பெண்களால் கண்டிப்பாக முடியும். இப்போ வந்து வீட்லேயே இருந்து அடைப்பட்டிருந்த காலம் போயிருச்சு. எல்லா தொழிலையும் மக்கள் வானத்தில் பறக்கிறாங்க, அடுத்த கிரகத்துக்கு போகிறாங்க. அதனால் பெண்கள்கிட்ட நிறைய சக்தி இருக்குது. ஒன்லி திங் அதை கண்டிப்பாக அதை தொடர்ந்து ஒரு இலக்கையை நோக்கி அவங்க கண்டிப்பாக அவங்க பயணம் செய்யலாம். அது பயணம் செய்வதற்கு தன்னை நல்ல உடல் நலத்தோடு இருந்துக்கணும். கண்டிப்பாக சுவர் இருந்தால் தான் சித்திரம் உரைய முடியும். அதனால் முக்கால்வாசி நேரம் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் வந்து இந்த அவசர காலகட்டத்தில் தன்னை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் உடனே போய் பார்ப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம் உடனே இவங்க என்னதான் இருந்தாலும் அது பொறுத்துக்கிட்டு லேசாக மாத்திரையை போட்டுட்டு அதனால் நிறைய பேர் ரொம்ப நோய் முற்றி போன நிலையில் வராங்க. கண்டிப்பாக. ஸோ தன்னை வந்து முதல்ல பார்த்துக்கணும். அப்போனா தான் அந்த குடும்பத்தையும் சேர்த்து முன்னுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நிச்சயம் நிச்சயம். நீங்கள் சொல்கிறதுல வந்து இன்றைக்கி நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய, பெண்கள் மட்டுமல்ல குடும்பத்தினர் அனைவரும் உணர்ந்து கொண்ட விஷயம், ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேர் அச்சாணி யார் என்றால் நிச்சயமாக அந்த பெண்கள் தான். அப்போ அந்த பெண்கள் முதலில் தன்னைத்தானே பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, ஆனால் அது யாருமே அதை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அன்றைக்கி வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த அம்மா பரிதவிக்கிறாங்க, என்ன ஏதாவது செஞ்சு சரி பண்ணிடலாமா, உடனே மருத்துவரை சென்று அணுகுவதோ, என்னென்ன கைப்பக்குவம் செய்வது எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதே நோய், ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்துச்சு, ஏதோ ஒன்றுனாலும் சொல்லவே மாட்டாங்க, அதை மறைத்து வைத்து கொண்டு வேலை பார்ப்பாங்களே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதில் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப
முக்கியம். அதை வந்து பெண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும். நீங்கள் பேசும்போது இன்னொரு விஷயம் நல்லா இருந்துச்சு. நிச்சயமாக நம்ம அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். வாழ்க்கை முறை மாற்றுவதற்கு பெரிய பெரிய மாற்றங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 7வது பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னா ஒரு 6வது பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு வாக்கிங்கில் போனாலே அதுவே நமக்கு காலையில் நான் வாக்கிங் போகல அப்படின்னா அது ஒரு வாக்கிங் போன மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ ஷாப்பிங் போகிறப்ப நான் வந்து நடந்து போகக்கூடிய தொலைவில் எதெல்லாம் இருக்குதோ அங்கே சென்று நான் ஷாப்பிங் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரே கல்லில் 2 மாங்கங்கிற மாதிரி எனக்கு என்னுடைய வேலையும் முடிஞ்சது. அதுபோல் எனக்கு நடக்க வேண்டிய அந்த ஒரு இதுவும் நிச்சயமாக உடற்பயிற்சி எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களாக தான் அது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறோட எண்ணிக்கை வந்து ஏராளமாக போயிட்டு இருக்குது. இப்போது நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, வேலைப்பளுவின் காரணமாக ஒரு தாமதப்படுத்தப்பட்ட திருமணம், அதாவது அவங்களே விரும்பி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேரேஜ் வந்து லேட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால்கள், குறிப்பாக ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் அதிக அளவில் இருக்குது. ஆனால் என்னுடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இன்றைக்கி நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து அது அவங்களுடைய கோணத்தில் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டில் அது சரியாக இருந்தாலும் இன்றைக்கி நிறையா பெற்றோர்கள் என்னென்னா ஆதங்கப்படுகிறார்கள். என்னுடைய பெண் குழந்தைக்கு வந்து அந்த வயது தாண்டிக்கிட்டே போகுது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் செஞ்சிக்க மாட்டேங்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறையும் அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலையில் இல்லை. இன்றைக்கி பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளெல்லாம் அது அவங்களுக்கு ஏட்டு சுரக்காய் போல் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமாக தான் அது அவங்களுக்கு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? அவங்க வந்து ஒரு இது கல்யாணம் பண்ணால் அது ஒரு தடங்கல்னு நினைக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிவிட்டு இதே சவாலை எடுத்து பண்ணலாமே. அவங்க எப்படி டிட்டர்மின் பண்ணுறாங்களோ பொறுத்து தான் இருக்குது. கல்யாணம் பண்ணினா என்னால் தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது, இது பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து மாற்று கருத்தாக அவங்க எடுத்துக்கணும். கல்யாணம் பண்ணினாலும் சரி, குழந்தை பெற்றுக்கொண்டாலும் சரி, அவங்களோட தொழிலை அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அவங்களோட இலக்கை நோக்கி போகிறது ஈஸியாக தானே இருக்கணும். அதை பேர்டனாக நினைக்கக்கூடாது. எதையுமே நீங்கள் வந்து அது பலுவான்னு நினைக்கும் போது தான் நீங்கள் முழு மனசோடு பண்ண முடியாது. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் சந்தோஷமாக பண்ணும்போது உங்களுக்கு அது எளிதாக இருக்கும். நிச்சயமா. அதான் சொல்லுவாங்க, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு அப்படிங்கிற, இஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்படுகின்ற பொழுதும் நம்மளால தெரியாது முடியும். கண்டிப்பாக. அதான் இன்னைக்கு பெண்கள் எல்லாரும், குறிப்பாக இளைய தலைமுறை எல்லாரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா காலம் கடந்த திருமணங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறையா பெருகி கொண்டே வருகிறது. அதனால் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. ஸோ எனக்கு எப்சிபா வந்து அதை சிறப்பாக அதை வந்து அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நாம் திருமணத்திற்கு பிறகும் நாம் விரும்பிய துறையில் நம்மால் சாதிக்க முடியும். அதற்கு நல்ல ஒரு புரிதலான ஒரு கணவர், புரிதலான ஒரு குடும்பம் அமைந்தால் போதுமானதாக அது இருக்கும். ஸோ இன்றைக்கி உலக பெண்கள் நாள், நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உயரத்தை அடைந்திருக்கிறீர்கள். அதற்கு வந்து அது சாதாரண விஷயம். ஒரே நாளெல்லாம் யாரும் உயரத்துக்கு வந்து போயிட முடியாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 ஆண்டுகளுக்கும் அதிகமான அனுபவங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த துறையில் வச்சுருக்கிறீங்க. அவ்வளோ உயரத்தை அடைந்திருக்கிறீர்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கி உலக பெண்கள் நாளில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தி என்னவாக இருக்கும்? அதான் முதல்ல குடும்ப மகளிர் தினத்துக்கு உடைய நல்வாழ்த்துக்கு நான் கொடுக்கேன். இந்த வருஷத்தின தீமே ஆக்சிலரேட் அண்ட் ஆக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது அது தொடர்ந்து ஓடுங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தை நல்லா பாதுகாத்துக்கணும். உடல் நலத்தை ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்னபோது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் எதையும் நோக்காமல் மற்றவங்க வாழ்க்கையில் தடைமுறைகள் நிறையா வரதான் செய்யும். அதை எதிர்த்து ஆக்சிலரேட் அண்ட் டூ ஆக்ஷன். ஸோ நிச்சயமாக எல்லாரும் நலமாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குடும்பத்தில் இப்பயும் சரி, நாட்டினையும் சரி, பெண் நன்றாக இருந்தால், நலமுடன் இருந்தால் அந்த குடும்பம் நலத்துடன் இருக்க வேண்டும். அந்த குடும்பம் நலமாக இருந்தால் கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பமும் நலமாக இருந்தால் கிராமம் செழிக்கும். கிராமங்களில் பெண்கள் எல்லாம் நன்றாக இருந்தால் இந்த நாடு செழிக்கும். ஸோ பெண்களின் நலம் நாட்டின் நலம். கண்டிப்பாக இதுதான் நான் கூற வேண்டிய செய்தி. நிச்சயமாக ரொம்ப ரத்தன சுருக்கமாக 2 வார்த்தையில் பெண்களின் நலம் நாட்டினுடைய நலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி உலக பெண்கள் நாளுக்கான சிறப்பு செய்தியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு நிச்சயமாக நிகழ்ச்சி பார்த்த அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய உந்துதல் அவங்களால கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நிச்சயமாக நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள், எனக்கு உலக பெண்கள் தினத்தில் இன்றைக்கி நம்முடைய மருத்துவர் ஹெப்சிபா அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் சவால்கள் ஏராளம் எல்லாருடைய வாழ்விலும் இருக்கத்தான் செய்கின்றது. அதை வந்து ஒரு பழுவாக எண்ணாமல் அது என்னுடைய விருப்பமாக நான் எண்ணி செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக எவ்வித உயரத்தையும் நம்மால் அடைய முடியும், அடைந்து காட்ட முடியும். அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றைக்கி நம்ம முன்னாடி நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் இருக்கிறாங்க. ஸோ அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகிறேன். ஸோ அன்பர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய மருத்துவர் எப்சிபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். அன்பர்களை மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி,
வணக்கம்.